வணக்கம், கைவண்ணத்திற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கேலிகிராஃபி ஃப்ரேம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரேம் பண்ணிவிட்டு உள்ள கேலிகிராஃபி எழுத போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் A4 ஷீட் என்ன மாதிரி பேப்பரில் வேணால் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு நான் இது பண்ண 18 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் தான் வேணும் ஷீட்டு. ஸோ கரெக்டாக 18 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ரெண்டு சைடுமே மார்க் பண்ணிக்கிறோம். இதை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த பக்கமும் 18 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிடுறேன். மார்க் பண்ணிவிட்டு மார்க்கை ஜாயின் பண்ணிவிடுவோம். பண்ணிவிட்டு இதை சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். இப்போது எல்லா 4 சைட்ஸ்லேயும் 1 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி 4 கோடு போட்டுக்கலாம். 1 2 3 and 4. இதே அளவுக்கு இங்கே நம்ம மெஷர் பண்ணிடலாம். 1 2 3 and 4. இப்போ இந்த லைன்ஸ் ஜாயின் பண்ணிடுவோம். இப்போது இங்கே இருக்க இந்த 4 சைடையும் கட் பண்ணி எடுத்துடலாம். அது தேவையில்லை. இந்த லாஸ்ட் 2 லைனில் 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைன் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் லைன்லேருந்து இப்படி ஒரு மார்க்கு, ஃபர்ஸ்ட்லேருந்து இப்படி ஒரு மார்க், ஒரு போட் மாதிரி ஒரு ஷேப் இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிடலாம். இப்போ இந்த கார்னர்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போது ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த கார்னர்ஸ் எல்லாம் மடிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ நமக்கு ஃபோல்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா சைடும் அழகாக இப்போ மடித்து விட்டுட்டோம். இப்போது நடுவில் நம்ம எழுத வேண்டிய கேலிகிராஃபி எழுதிடலாம்.
இப்போது நம்ம கேலிகிராஃபி எழுதியாச்சு. இப்போ இந்த கார்னர்ஸில் நம்ம ஃப்ரேம்காக மடிக்க போகிறோம். 1 2 3 4 இருக்குது. இது எப்படி இருக்கும்னா இந்த பகுதி வந்து கீழே போயிடணும், இந்த பார்ட் கீழே போகணும். இந்த மாதிரி இருக்கும். இப்போது இந்த இடத்துல நம்ம க்ளூ போட்டுப்போம். நான் ஃபெவிஸ்டிக் எடுத்திருக்கேன். ஃபெவிஸ்டிக் எடுத்து நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி இதை ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஃப்ரேம்ஸ் ஒட்டிட்டோம். ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் டைட்டாக பிடிங்க, அது கண்டிப்பாக நல்லா ஸ்டிக் ஆகிடும். இப்போ எழுதுனதுக்கப்புறம் லுக் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இந்த ஸ்டே போஸ்டிவ் வந்து நான் கொஞ்சம் ஓரத்தில் எழுதிட்டேன், அதனால் இந்த சைடு மறைஞ்சிடுச்சு. எங்கள் சென்டரில் எழுதிக்கோங்க, கண்டிப்பாக அது மறையாது. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஃப்ரேம் வித் கேலிகிராஃபி ரெடி. இந்த கேலிகிராஃபி ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. வண்ணங்கள் நிறைந்த கையால் மாயங்கள் செய்வோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.